நாட்டிற்காகவும் வீட்டிற்காகவும் பாடுபட்டுக் கொண்டிருக்கும் குவைத் தமிழர்கள் மற்றும் உலகெங்கும் வாழும் உலகெங்கும் வேலை செய்து கொண்டிருக்கும் 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட வெளிநாடு வாழ் தமிழர்களுக்காக நலச்சங்கம் ஆரம்பித்து அறக்கட்டளை ஆரம்பித்து பாடுபட்டுக் கொண்டிருக்கும் அரும்பெரும் அற்புதமான இளைஞர் பெருமக்களே, மாதரசிகளே, எத்தனையோ இயற்கை உபாதைகளை தாங்கிக் கொண்டு நாளைக்கு வேலை செல்ல வேண்டிய கட்டாயத்திலும் இவ்வளவு தூரம் இவ்வளவு நேரம் ஈடுபடுத்திக் கொண்டு இங்கே அமர்ந்திருக்கிற யாவருக்கும் மற்றும் தோழர் மாநில செயல் தலைவர் உஸ்மான் கான், கேளுங்கள் கிடைக்கும் என்ற படும் படும் என்று இயேசுபிரானின் வாழ்க்கையை தேவ் கோவிந்தன் அந்த காலத்தில் எப்படி அவர் ஒருத்தர் தவிர பேசுறதுக்கு யாருமே இல்லை. நீங்க நல்லா பொழந்து கட்டுறீங்க. அப்ப யாருமா இங்க தாவேகா இந்த மாதிரி பாதல் எல்லாம் இழுத்து போட்டு வாய்ப்பு கொடுத்தா தானே வளரும். நான் ஒருத்தரே நிறுட்டுனா எப்படி வளரும்? சரி, இன்னும் நான் வாங்க. அரசியல் பேசக்கூடாதுன்றாங்க, வாய்க்கு பூட்டு போட்டாங்க. மறைக்காயிரு ஐயா ஐநூறு பல பேர் வந்து வந்து எனக்கு யாரு என்னன்னு அரசியல் பேசுவாங்க சார், இங்க வந்து எல்லா கட்சிக்காரங்களும் இருக்காங்க சார். ஏன் அரசியல் பேசாட்டி அப்புறம் எப்படி? என்ன இது? தோழர் வாசு ராமநாதன் சமய நல்லிணக்க நாயகர் அவர்கள் ஒரு நிமிஷம் கூட தூங்கி பழக்கம் இல்லை, நைட்டு தான் தூங்குறது. அது இந்த வானூர்தியில வர்றதுல அங்க கடும் மழை, நேற்று பயங்கரமான அட்டமழை. என்னடா பிளைட் கிளம்புமா? இல்ல எல்லாத்துக்குமே தெரியும். கூட வந்தாரு உஸ்மான் பாய், அப்புறம் இவரு சன் டிவி செய்தி வெடிகுண்டு மூர்த்தி. நான் சொல்லிட்டே வந்தேன், எப்ப இவ்வளவு மழை பெய்யுது, பிளைட்ல அந்த வைப்பர் எல்லாம் இல்லையே, அது எப்படி தொடச்சுக்கிட்டு வருவாங்களா அப்படின்னா, உஸ்மான் பாய் என்ன சொன்னார்னா, இல்ல பாய் அது கண்டக்டர் கையை விட்டு இப்படி தொடச்சிட்டு ஒரு அவ்வளவு நேரம் ஒரே அரட்டை அரட்டை. அந்த பஸ்ல நின்றுகிட்டேன், பஸ்ல கொண்டாந்து அங்க நிப்பாட்டிட்டான். போலாமா வேணாமான்னு அட்டமல்ல, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கல்ல ட்ரெயின்ஸ் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ்னு, அந்த மாதிரி மலை. ஆனா ஒரு பக்கம் எனக்கு ஐயோ இங்க ஒரு நிகழ்ச்சி இவங்களெல்லாம் சந்திக்க போற நேரத்துல, நானே இந்த 30 வருஷத்துல நடிகை இதுல எத்தனையோ தடவை இந்த நடிப்பு வாழ்க்கைக்கு வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு பிளைட்ல போயிருக்கேன். அது ஒரு இரவு நேரம் 7 மணி நேரம் வீட்டை விட்டு கிளம்பியில மழை அடையாளமே இல்லை, கொட்டுன்னு கொட்டுது. அவசகுணமா ஏதாவது ஆகுமோ, திரும்பி போயிடலாமான்னு நினைச்சேன். ஐயோ நிகழ்ச்சி எப்படி திரும்பி போனாலும் ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போடுவான், ஆனா பிளைட் லேட் ஆயிடும், இந்த மாதிரி எண்ணங்கள் போயிட்டு இருந்துச்சு. சரிங்களா? அதனால அது தூக்கம் போய் இங்க வந்தா இங்க வானூர்தி நிலையம் குவைத்துல இதே மாதிரி ஒரு பாதி கூட்டம் அங்க வந்துட்டாங்க. போக விட மாட்டேங்கிறாங்கப்பா. அங்க இந்த அதனால தூக்கமே இல்லை இரவு. என் மூஞ்சி பாருங்க ரொம்ப டல்லாயிடுச்சு, இல்லாட்டி நான் ரொம்ப அழகா இருப்பேன். உண்மையிலேயே அந்த மாதிரி அந்த பேய்க்கதை நாயகன் ஒண்ணு அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கிறேன். மற்றும் தோழர் இந்திய அரசு தேர்தல் ஆணையத்துக்கு இதை கொண்டு போகணும். இங்க பல எல்லா கட்சிகள்லயும் இருக்கீங்க, அவர்கள் அதை முன்னெடுத்து செல்லுங்க. ஏன்னா அங்க அடிச்சாதான் வேலைக்கு வருவோம். இப்ப விளையாட்டா பாருங்க, நீங்க இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க வர்றீங்க. யோசிச்சு பார்த்தா அங்க தமிழ்நாட்டுல 1.5 கோடி பேருக்கு மேல பீகாரி, ஒரிசா, உத்தரப்பிரதேசம்
1.5 கோடி பேருக்கு மேல அங்க வாழ்ந்துகிட்டு மிகப்பெரிய ஒரு அளவற்ற ஒரு சாதனையை பண்ணிக்கிட்டு உங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கீங்க. அதனால இந்த அமைப்பு அவசியமான ஒன்று. அதை பலப்படுத்த எல்லாருமே ஒருங்கிணைங்க. அதுல அரசியலே இருக்கக்கூடாது. சில தவறுகள் இருந்தாலும் அதை நடத்திட்டு போறவங்க தவறு செஞ்சாலும் தாய் போன்று ஹைதர் அலி பாய் அதை அரவணைச்சு கலைந்து இத அதாவது பாருங்க, ஒரு மலையாளிக்குள்ள எல்லாம் கேள்விப்பட்டதுதான். ஒரு சிங்கம் உட்கார்ந்து இருக்கு, பல மிருகங்கள் போகுது, காட்டுக்கு நான் தான் ராஜா சொல்லிட்டு போ. நரி போகுது, நீ தான் காட்டுக்கு ராஜா. நாய் போகுது, நீ தான் காட்டுக்கு ராஜா. ஆடு மாடு பைசன் எல்லாமே போகுது, காட்டுக்கு ராஜா வணக்கம். சரி, யானை போச்சு, அது பேசாம போயிடுச்சு. இங்க வா, யானை பார்த்துச்சு, சரி திரும்பி வந்துச்சு. என்ன நல்லா என்ன சொல்லிட்டு போச்சு, உனக்கு அறிவில்லை அப்படின்னு கேக்குது. எது சிங்கம். யானை ஒண்ணும் பண்ணல, கிட்ட வந்து தும்பிக்கைய வச்சு அது முதுகுக்குள்ள கைய விட்டு தூக்கி கடாச்சி பக்கத்துல இருந்த பாறையில ஓங்கி நச்சுன்னு ஒரு இடி அடிச்சு முதுகெலும்பு போயிருச்சு சிங்கத்துக்கு. நான் பேச்சுல தானே கேட்டேன், சொல்லி வாயில சொல்லி அதான் சொன்னேன். இது யானை காட்டுக்கு ராஜாவை இதை எழுதி வச்சுக்கோங்க. இதுல உள்ள கதை என்ன, நீ எவன வேணாலும் இருந்துட்டு போ, தூக்கி நச்சுன்னு ஒரே அடி. நான் வாயில தானே கேட்டேன் தெளிவா, அதுக்கு ஏன் என் முதுகெலும்பு உடைச்சிட்ட, பதில் சொல்லி இருக்கலாம்ல. அதுதான் இது, அதுதான் பதில். அந்த மாதிரி உங்க உழைப்ப உண்மையா, அதாவது பயங்கரமா எதுல எப்படி செலுத்தணுமோ. இப்ப ஏஐ டெக்னாலஜி பல இது வந்திருக்குது, எல்லாம் உலகம் முன்னேறிட்டே போகுது. உங்க சந்ததியில அந்த மாதிரி படிப்பு படிக்க வைங்க, பாசிட்டிவான அப்ரோச் ஏத்துங்க. இவ்வளோ தூரம் வந்து இங்க வந்து போன மாசம் படிச்சுன்னு நினைக்கிறேன், கலாச்சாரம் கிடைச்சு எத்தனை பேர், 30 பேரா. அதுதான் அவன் ரத்தம் கொதிக்க பேசினாரு. ரொம்ப கேவலமா இருக்கு. இவ்வளவு தூரம் இப்படி வந்து கஷ்டப்பட்டு அந்த ஒரு போதைக்காக அடிமையாகி, இது என்ன இது, குழந்தையின் சிரிப்புல போதை. பொண்டாட்டிக்கு 2 மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கி கொடுத்தா அவங்க சிரிப்பாக பாரு, அதுல ஒரு போதை. அப்பா அம்மாவை கவனிச்சா அவங்களுக்கு சேவை வாங்கி கொடு, தங்கச்சிக்கு அதுல இல்லாத போதையா? அப்படி மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு செய்யற எங்க வேணாலும் நீங்க வேலை செய்யலாம். இதுல இருந்து மீண்டு வர முடியாதுன்னு கிடையவே கிடையாது. ஒரு இந்த ஹைதர் அலி சார் வந்திருக்க, நான்